நடிகர் சரவணன் மீது புகார் அளிச்சிருக்காங்களா முதல் மனைவி? என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நடிகர் சரவணன் இவரு நிறைய தமிழ் படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த படங்களை விட பருத்தி வீரனோட சித்தப்பா அப்படின்னு சொன்னாதான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அந்த ஒரு பெயர் ரஜினிக்கு எப்படி பரட்டன்ற பேரு மாறாம போயிடுச்சோ அது மாதிரி இப்ப வரைக்கும் மாறாம அந்த சித்தப்பான்ற கதாபாத்திரம்னு நினைச்சாலே சரவணன் தான் ஞாபகம் வருவாரு. அதுக்கு முன்னாடி தமிழ்ல பயங்கரமா நிறைய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்த மனுஷன். அவருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏர்முகம் அப்படின்றது அந்த 40 வயசுக்கு மேலதான் வந்திருக்கு. இத பத்தி சரவணன் ஒரு மேடையில சொல்லும் பொழுது டிஆர் என்னோட கைய பாத்துட்டு 40 வயசுக்கு மேல உன் லைஃப் நல்லா இருக்கும்லாம் சொன்னாங்க. அது உண்மையிலே பருத்தி வீரன் படத்துக்கு அப்புறம் தான் நடந்தது. வயசான தாத்தால இருந்து சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரும் என்ன சித்தப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல நிறைய படங்கள் அவருக்கும் வரிசையா வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது நமக்கே நல்லா ஞாபகம் இருக்கும், பிக் பாஸ் ஹவுஸ்ல இவரும் வந்து அந்த மீரா மிதுன்லாம் இருந்த சீசன்ல கண்டஸ்டண்டா இருந்திருப்பாரு. அந்த டைம் போக அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு விருதுகள்லாம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அவர் 2வது திருமணம் செஞ்சிருந்ததா அந்த மேடையிலேயே சொல்லியிருப்பாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, தன்னுடைய முதல் மனைவிய காதலிச்சுதான் அவர் திருமணம் செஞ்சதாவும், அவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லவே இல்லை. சுத்தி இருக்கவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண, நிறைய பிரச்சனைகள் வர எல்லாரும் சொல்லாம தன்னோட ஒய்ஃபோட விருப்பத்தின் பேர்ல 2வது திருமணம் அவர் பண்ணிக்கிட்டாரு. 2வது திருமணம் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்னா வாழ்ற மாதிரி சொல்லப்படுது. இப்படி ஒரு ஹாப்பியான இணக்கமான சூழல் போயிட்டு இருந்துச்சு. என்னோட முதல் மனைவியும் 2வது மனைவியும் குழந்தைய அவ்வளோ பாசமா பாத்துக்கிறாங்கன்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது அவங்க முதல் மனைவியே தன்னோட கணவர் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. என்னோட கணவரும் அதுக்கப்புறமா அவருடைய 2வது மனைவியும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் அவர் கஷ்டப்படுற காலத்துல நான் தான் துணையா இருந்து அவரை எல்லாம் பாத்துக்கிட்டேன். ஆனா அது எல்லாத்தையுமே இவர் மறந்துட்டாரு. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப புதுசா வந்த மனைவியோட என்ன வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவரு ஒன்னே மறந்துடக்கூடாது. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாத சமயத்துல நான் தான் துணையா நின்னுட்டு இருந்தேன். இப்ப எல்லாமே கிடைச்சிருச்சு, ஆனா என்ன மறந்துட்டாரா அப்படின்ட்டு ஏக்கமா அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.